ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஒரு தேர்ட் பார்ட்டி இமெயில் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் என்னோட லைவ் இமெயில் அக்கௌண்ட், அதாவது மைக்ரோசாஃப்டோட லைவ் அக்கௌண்ட்டை இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்ங்கிற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சி ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிற டேபுக்கு போயிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் மெயில் ஃப்ரம் அதர் அக்கௌண்ட்னு இருக்குது. இங்கே இமெயிலை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் மெயில் அக்கௌண்ட்டுன்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே என்னோட லைவ் இமெயில் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று ஜிமெயிலோட ஃபியூச்சர் யூஸ் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் POP3 அக்கௌண்ட், அதாவது அந்த லைவ் மெயிலில் உள்ள POP3 டீட்டெயில்ஸு கொடுக்கணும். சர்வர் டீட்டெயில்ஸு, SMTP டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் வந்து டிஃபால்ட் ஜிமெயில் ஃபீச்சரோட லிங்க் ஃபீச்சரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாஸ்வேர்டை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைவ் இமெயில் வந்து ஜிமெயிலில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லைவ் இமெயிலோட எல்லா இமெயில்ஸையும் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் இமெயிலை நீங்கள் இங்கேயே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை இதை நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் இன்ஃபோங்கிறத கொடுத்துட்டு இங்கே உங்கள் லாகின் டீட்டெயில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா அன்லிங்க்ட், அதாவது இந்த லைவ் அக்கௌண்ட்டை ஜிமெயிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த வழியில் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி இமெயில் அக்கௌண்ட்டை உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கலாம்.